அஸ்ஸலாமு அலைக்கும், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலில் மஷ்ரூமை வச்சு ஒரு ஈஸியான மோமோஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் மோமோஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்ச மஷ்ரூம், துருவிய கேரட்டு, துருவிய முட்டைக்கோஸ், கட் பண்ணி வச்ச வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மைதா மாவு, வத்தல் பொடி, பெப்பர் பொடி. ஃபர்ஸ்ட் மைதா மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா சால்ட். இப்போ மைதா மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியா பிணைஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு கெட்டியா பிசைஞ்சுக்கிடுங்க. இப்போ இதை கொஞ்சம் ஆயில் தடவி ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம். மோமோஸ் ஸ்டஃபிங் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பு வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கட் பண்ணி இருக்கிற மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நல்லா வதங்கி வரணும். பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வேகணும் மஷ்ரூம். வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கலாம். வத்தல் பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இத கூடவே துருவன முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். பொடிசா துருவி வச்சுக்கணும். கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வேக வச்சுக்கணும். இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லா வெஜிடபிள்ஸும் மஷ்ரூம் கூட சேர்ந்து நல்லா வெந்து வருது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் ஆட் பண்ணி கொஞ்சமா கலந்து விட்டுக்கலாம். சோயா சாஸ் வந்து ஆப்ஷன் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது கூடவே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். அதையும் சேர்த்து பண்ணிக்கலாம். டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா மல்லியிலை தூள் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மாவு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ எடுத்து உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டு பிள்ளைங்க விளாக் எடுத்தால் எப்படி நாங்கள் ரசித்து பார்ப்போமோ அதே மாதிரி தான் ராம் வித் ஜானு வீடியோவை நாங்கள் ரசித்து பார்ப்போம்.
அவங்க இப்போ 2 மில்லியன் ரீச் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. மாவு நல்ல உருண்டை ஷேப்புக்கு எடுத்துக்கிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாவெல்லாம் பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை எடுத்து நல்ல உருண்டை ஷேப்புக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்ப உருண்டைகள்லாம் இந்த சைஸ்க்கு உருண்டை எடுத்துக்கணும். இப்ப இந்த உருண்டைகள்லாம் மெல்லிசா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசா இருக்கணும், கனமா இருக்கக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு மெல்லிசா தேய்க்கமோ அந்த அளவுக்கு மோமோஸ் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப தேய்ச்ச மாவை ஒரு ஷார்ப்பா உள்ள பாத்திரத்தை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு மெல்லிசா இருக்கணும். இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்டஃபிங்க இது உள்ள வச்சு ஒரு சைடு கொஞ்சம் அழுத்தமா பிடிச்சு விட்டுக்கணும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கணும். எல்லா மாவையுமே இந்த மாதிரி ஷேப்ல பிடிச்சு எடுத்துக்கலாம் மோமோஸ்க்காக. இப்போ எல்லா மாவையும் மோமோஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்புல வச்சு அதுல கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து எல்லா பக்கமும் வர்ற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் எண்ணெய் தடவியாச்சு. இப்ப இந்த மோமோஸ் எல்லாம் இதுல எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சமா ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். இது ஒரு 8 நிமிஷம் வேகட்டும். மோமோஸ் வெந்துட்டான்னு பார்க்கலாம். சூப்பரா வந்திருக்கு. இந்த மோமோஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு கிறிஸ்பியா வெந்திருக்கும் பாருங்க. இப்ப இந்த மோமோஸ் எல்லாம் ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற அடுத்த பேஜ் மோமோஸையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப அடுத்த பேஜ் வச்ச மோமோஸையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூடான சூப்பரான சுவையான மஷ்ரூம் மோமோஸ் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மஷ்ரூம் மோமோஸுக்கு டொமேட்டோ கெச்சப்பை வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.
டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும். குழந்தைகள்லாம் இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மஷ்ரூம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த ரெசிபியை பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இஃப்தாருக்கு கூட இந்த ரெசிபியை நீங்கள் குயிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.